ஒரு டிவி விவாதத்துல இந்த இந்த விவாதம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன விவாதம்னு பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரியான திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், மோசடி இதெல்லாம் செய்யக்கூடியதாக பத்திரிகைகள் சொல்லுகின்ற அந்த பெண்மணி கண்டிப்பா திமுக நல்ல செல்வாக்கு அவங்களுக்கு இருந்திருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அப்படி எல்லா வேலையும் எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படாம நம்ம சொல்ல இல்ல. நான் கனெக்ட் பண்ணல டாட் தான் வைக்கிறேன். இந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்றவங்களுக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும். அரசியல் நீங்க ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. 50 வருடமா ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியை பற்றி நான் சொல்றேன், இன்னொரு கட்சியை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதான் பிரச்சனைங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது மேடம் நீங்க திமுக பேசல இல்ல மேடம், திமுக சம்பந்தம் இல்ல. துணை முதலமைச்சரா இருந்தவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் அந்த அம்மா சீட்டிங் கேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா ஊடகங்கள்ல சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிறதா ஊடகங்கள்ல சொல்லல. அன்று இருந்த துணை முதலமைச்சரை காரணம் காட்டிதான் அவர் பேர் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க பேசும்போதே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்ல நீங்க பேசும்போதே இங்க பாருங்க, அடுத்தவங்க பேசும்போது குறுக்கிடது நீங்க பேசும்போதே நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன் கோபால்ஜி, என்ன இருங்க மேடம் பேசி முடிக்கிறேன். 12 நிமிஷம் நீங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தேன். அவங்க பேசும்போதே எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, சார் காவல்துறைங்கிறது தனிங்க, அதுக்கும் அரசுக்கு என்னங்க சம்பந்தம்? காவல்துறை அப்படிதாங்க பண்ணும், நாக்சலைட் மாதிரி வேலை செய்யும், மூண்டராஜ் மாதிரி வேலை செய்யும். அது எங்க தமிழ்நாட்டுல அப்படி யாராவது சொன்னாங்களா? காவல்துறையில இருந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் தானே காவல்துறை அமைச்சர், அவர் தானே சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். அன்னைக்கு மீட்டிங்ல நீங்க பேசும்போது 12 நிமிஷம் காதுல ரத்தம் வந்தாலும் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் கத்துறீங்க? தான் பாவம் திமுக சம்பந்தப்பட்டவங்க இல்ல, நீங்க திமுக சம்பந்தப்பட்டவங்க இல்ல, ஏன் கத்துறீங்க? மாற்ற பேசிட்டு அப்புறம் பேசுங்க. ரவி சார் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பேசுங்க. பார்த்திருப்பீங்க அந்த காணொலியில பாத்தீங்கன்னா, அந்த அஜித்குமார் இறந்து போனதுக்கு, அடிச்சு கொலை பண்ணதுக்கு காரணம் காவல்துறை அப்படின்னா, காவல்துறை மேய்க்கிறது யாரு? முதல்வர். அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அஜித்குமார் லாக்அப் டெத் மரணத்துக்கு காரணம் அந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழக முதல்வர் தான் பொறுப்பாவாரு. அந்த விஷயத்துல அவர் தெளிவா எடுத்து பேசுறாரு. அதுல பேசுறதுல என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊடகவியலாளர் அவரும் சரி, அந்த சர்மிளான்ற ஒரு டாக்டரும் சரி, அவங்க அப்படியே கொதிக்கிறாங்க. எது கொதிக்கிறாங்கன்னே தெரியல. இது ஒரு 12 நிமிஷம் இவங்க பேசும்போது நெறியாளர் குறுக்கிடாம இருந்தாரு. இவர் பேசும்போது குறுக்க ஒரு பாயிண்ட்டையும் பேச விடாம தடுக்கிறாரு. இந்த திமுக சொம்பு ஊடகங்களை தோல் உரிக்கிறது தான் நம்மளுடைய வேலை.